Hello everyone, welcome to Target Achievers. வர்ற குரூப் 2 2A எக்ஸாமோட ப்ரிலிம்ஸை சக்ஸஸிவாக கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம டார்கெட் அச்சீவர்ஸில் ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரியஸ் போட்டிருக்கோம். அதாவது பள்ளி புத்தக தேர்வு வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதாவது ஜென்ரலாக இப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழில் வந்து 100 கொஷின்ஸும், தமிழ் ஆர் இங்கிலீஷ், ஜிகேயில் வந்து 75 கொஷின்ஸ் அண்ட் மேக்ஸில் வந்து நமக்கு 25 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ஸ்கூல் புக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகும். இப்போ ஜிகே எடுத்துட்டோம்னா நமக்கு என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸு, யூனிட் 8, யூனிட் 9. ஸோ இந்த எல்லா டாபிக்ஸுமே தமிழ்லேருந்து, ஜிகேலேருந்து அண்ட் மேக்ஸ்லேருந்து எல்லா டாபிக்ஸுமே நமக்கு சிலபஸ் ப்ரிலிம்ஸில் இருக்கக்கூடிய சிலபஸ் பகுதிகளில் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் எல்லா கிளாஸஸும் கவர் பண்ணுற மாதிரி ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரியஸ் வந்து நம்ம டார்கெட் அச்சீவர்ஸில் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரியஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே நமக்கு தேவையான கட் ஆஃப் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணக்கூடிய அந்த கட் ஆஃபை நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். அது மாதிரி தான் ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இந்த டெஸ்ட் சீரியஸ் இருக்கும். இந்த டெஸ்ட் சீரியஸ் பற்றின ஸ்கெடியூல் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழில் வந்து உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னா 100 கொஷின்ஸ் இருக்கும். நமக்கு வந்து எக்ஸாமில் இருக்க மாதிரியே 100 கொஷின்ஸ் இருக்கும். மேக்ஸில் வந்து 25 கொஷின்ஸ் இருக்கும். அண்ட் ஜிகேயில் நமக்கு வந்து எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா 75 கொஷின்ஸ். ஆனால் இந்த டெஸ்ட் சீரீஸில் நமக்கு வந்து ஜிகேலேயும் வந்து நிறையா ப்ராக்டிஸ் கொடுக்கணும், இன்னும் நிறையா கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக 100 கொஷின்ஸ் வந்து நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸ் வந்து இது எப்படி நடக்கும் அப்படின்னா, பிடிஎஃப் மோட் டெஸ்ட் சீரியஸ். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் அந்த கொஷினோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருவோம். அந்த டெஸ்ட் முடிஞ்சதோட ஆன்சர் கீயை அனுப்பிச்சிருவோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேக்ஸ் இருக்குன்னா மேக்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் அப்படின்றத பார்த்தோம்னா என்ன அப்படின்னா, வீடியோ கிளாஸஸ் வந்து இந்த டெஸ்ட் சீரியஸ்க்கு வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். எந்த வீடியோ கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ். ஸோ மேக்ஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்ஸ். இப்போ பர்சன்டேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ பர்சன்டேஜ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது, ஸ்கூல் புத்தகத்தில் சதவீதம் டாபிக் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றது பார்த்தோம்னா, இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ சதவீதம் அப்படின்ற டாபிக் வந்து ஸ்கூல் புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 3ல் சதவீதமும் தனிவட்டியும் அப்படின்ற டாப்பிக்லையும், அதே போல் 8th ஸ்டாண்டர்டில் வாழ்வியல் கணிதத்திலையும் 4.2ல் இந்த சதவீதம் அப்படின்ற டாபிக் இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனிவட்டி பார்த்தீங்கன்னா 7th டேர்ம் 3ல் அதே சதவீதமும் தனிவட்டியும் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் இருக்கும். அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் வாழ்வியல் கணிதத்தில் இருக்கும். இந்த மாதிரி ஸ்கூல் புக்ஸில் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ, 6th-லேருந்து 10th வரைக்கும் எங்கெங்கெல்லாம் நம்மளோட சிலபஸ் பகுதிகள் கவர் ஆகுதோ, இது எல்லாத்தோட கிளாஸஸ், வீடியோ கிளாஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ மேக்ஸில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம பார்க்காம போகவே கூடாது. ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இது வரைக்கும் 2011 இருந்து 2022 வரைக்கும் 2023 வரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாம்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி அதோட வீடியோஸும் உங்களுக்கு வந்து இதில் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து எல்லாமே உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவோம். அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வீடியோ கிளாஸஸ் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். எது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாக நடத்தி கொடுத்துருவோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவோம். ஸோ மேக்ஸ் இதை தாண்டி வரவே வராது. ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு பார்த்தாவே போதும். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணும் போதே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டாலும் கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ மேக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் இந்த கிளாஸஸ் மூலம் 25 கேட்கக்கூடிய 25 கொஷின்ஸையும் 25மே உங்களால் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக அட்டன் பண்ண முடியும். ஸோ அது போல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட் சீரியஸில் மேக்ஸ் கிளாஸஸ் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக நடத்தி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு சால்வ் பண்ணப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த பர்சன்டேஜ் அதாவது மேக்ஸ் டெஸ்ட் வரும்போது அந்த கிளாஸஸ் அப்ரோப்ரியேட் கிளாஸஸை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணலாம். ஜிகேலையும் வந்து உங்களுக்கு வந்து 100 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் நம்பர் 1 பாருங்கள். டெஸ்ட் நம்பர் 1ல் பார்த்தீங்கன்னா தமிழ் 6th டேர்ம் 1 ஓல்டு அண்ட் நியூ புக்கு. அதாவது 6th டேர்ம் 1ல் ஓல்டு புக்கும் படிக்கணும், நியூ புக்கும் படிக்கணும். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு வந்து டெஸ்ட் 1 வந்து இருக்கும். டெஸ்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே இருக்குது, மேக்ஸ் இருக்குது. ஜிகேயில் 6th ஹிஸ்ட்ரி
ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே இருக்குது. அதே போல் வந்து இந்த பர்சன்டேஜில் இருந்து வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேல உங்களுக்கு ஜிகே ஒன்லைனர்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம். அதாவது 6th-லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஜிகேல சோஷியல் சயின்ஸ் டாபிக்ஸ் மட்டும் ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி அண்ட் எக்கனாமியோட ஒன்லைனர் எல்லா லெசன்ஸோட ஒன்லைனர் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஒன்லைனரை மட்டும் படித்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணதே போதுமானதாக இருக்கும். அண்ட் சயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டட் மெட்டீரியல்ஸ், அதாவது இப்போ சயின்ஸில் வந்து ஒரு லெசன் இருக்குது, விசையும் இயக்கமும் அப்படின்ற ஒரு லெசன் வந்து 6ஆம் வகுப்பில் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் எதை மட்டும் படிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு வந்து அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருப்போம். அந்த அண்டர்லைன் பண்ணப்பட்ட அந்த ஹைலைட் பண்ணப்பட்ட அந்த கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் படித்தாவே போதுமானது. நிறைய விஷயங்கள் இருக்கும் நமக்கு ஸ்கூல் புக்ஸில், அது எல்லாமே நமக்கு படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. எது முக்கியமோ, எது நமக்கு கொஷின் ஏரியாவோ, எது நமக்கு சிலபஸ்குள்ளே இருக்கோ, இதுதான் கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்றத மாதிரி இருக்கிறதுக்கு மட்டும் நாங்கள் ஹைலைட் பண்ணியிருப்போம். அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஸோ இது எல்லாமே இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ. மேக்ஸ் கிளாஸஸில் ஸ்கூல் புக் ஃபுல்லாக நடத்தி கொடுத்துருப்போம். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு நடத்தி கொடுத்துருப்போம். அண்ட் ஜிகேயில் வந்து ஒன்லைனர் 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கூடிய ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமியோட ஒன்லைனர்ஸ் எல்லா கிளாஸஸ்க்கும் எல்லா லெசன்ஸுக்கும். அண்டு சயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணப்பட்ட மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இந்த மெட்டீரியல்ஸ், இந்த கிளாஸஸ் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈஸியாக அந்த கட் ஆஃபை வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெஸ்ட் சீரியஸில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், டெஸ்ட் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா 6th டேர்ம் 2, இதுவும் ஓல்டு ப்ளஸ் நியூ புக்கு. 6th வந்து ரொம்ப கம்மியாக வந்து டாபிக்ஸ் இருக்கும் அப்படின்றதுனால, அதாவது படிக்கக்கூடிய கண்டென்ட் வந்து மற்ற கிளாஸஸை கம்பேர் பண்ணும்போது கம்மி அப்படின்றதுனால ஓல்டு புக் அண்ட் நியூ புக் ரெண்டுமே 6th ஸ்டாண்டர்டில் மட்டும் சேர்த்து போட்டுருப்போம். மற்றது எல்லாமே உங்களுக்கு வந்து தனித்தனியாக தான் இருக்கும். அடுத்ததாக 4வது டெஸ்ட் பாருங்கள், ஜிகேல 6th பாலிட்டியும் மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வெட்டியும். ஸோ அந்த தனி வெட்டி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணால் போதுமானதாக இருக்கும். அண்ட் 5th டெஸ்ட் நம்பர் 5 பாருங்கள், தமிழில் 6th டேர்ம் 3, அதாவது 3ஆம் பருவம், 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம், ஓல்டு புக்கு நியூ புக்கு. அடுத்து 6வது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிகேயில் 6th ஜியோகிராஃபியும் மேக்ஸில் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டியும் இருக்குது. அடுத்து 7வது டெஸ்ட் நம்பர் 7 பாருங்கள், 6th சயின்ஸ். இது வரைக்கும் இப்போது இந்த டெஸ்ட் நம்பர் 7 வரைக்கும் இப்போது 6th ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் என்ன இப்போ 6th பார்க்கும்போது நீங்கள் எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, தமிழில் ஓல்டு புக்கு முடிச்சிருப்பீங்க, நியூ புக் முடிச்சிருப்பீங்க, நெக்ஸ்ட்டு 6th இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமி அண்ட் 6th சயின்ஸ். இந்த டெஸ்ட் நம்பர் 7க்குள்ளே 6th ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. அடுத்து தான் நீங்கள் 7th ஸ்டாண்டர்ட் வர்றீங்க. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு கிளாஸஸும் தமிழ் அண்ட் ஜிகேயும் மாற்றி மாற்றி உங்களுக்கு கரெக்டாக போட்டிருப்போம். இது மாதிரி நீங்கள் அதாவது தமிழும் நீங்கள் படிச்சுட்டு வருவீங்க, ஜிகேயும் படிச்சுட்டு வருவீங்க. அப்படியே ஒவ்வொரு டெஸ்ட்டாக ஒவ்வொரு டே பை டேயில் வந்து தமிழ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவீங்க, ஜிகேயும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவீங்க. இப்போ 6th நம்ம ஹையர் கிளாஸ்க்கு போக போக நிறைய பேசிக்ஸ் எல்லாம் நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே, அதாவது லோயர் கிளாஸ் 6th 7thலேயே நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே வரும்போது ஹையர் கிளாஸில் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரியஸ். மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் அப்படின்னா அதில் உங்களுக்கு 100 கொஷின்ஸ் இருக்கும். இப்போ ஜிகேனாலும் 100 கொஷின்ஸ் அண்ட் மேக்ஸில் 25 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தத்தில் இதில் எத்தனை டெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61 டெஸ்ட் இருக்குது. நம்ம இதில் எல்லாமே தமிழ், ஜிகே, மேக்ஸ், ஜிகேன்னு பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமின்றது எல்லா டாபிக்ஸுமே இதில் வந்து நம்ம கிளியர் பண்ணுறோம். தமிழ் பொறுத்த வரைக்கும் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ரெண்டுமே நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்மே 11th தமிழ், 12th தமிழ் இது எல்லாமே இருக்குது. மென்ஸ்ட்ரேஷன்லாம் பாருங்களேன். இந்த மென்ஸ்ட்ரேஷன்லேயே வந்து மென்ஸ்ட்ரேஷன்றது இந்த லாஸ்ட் டைம் நடந்த குரூப் 4 எக்ஸாம்லேயே ஒரு 2-3 கொஷின்ஸ் வந்து வருது. எப்போவுமே மென்ஸ்ட்ரேஷன்ஸ் வந்து கொஷின்ஸ் வந்து வரதான் செய்யும். அப்போ மென்ஸ்ட்ரேஷன்லேயே அந்த 2-3 கொஷின்ஸே நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். ஸோ மென்ஸ்ட்ரேஷன்லேயே நம்மளோட வீடியோஸ் வந்து ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்போம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். மென்ஸ்ட்ரேஷன் அந்த அளவியல்லையே நாங்கள் எப்படி உங்களுக்கு டெஸ்ட் வச்சுருப்போம்னா, மொத்தமாக அளவியல் ஃபுல்லாக அப்படின்றது வைக்காமல் அளவியலை மொத்தம் ஒரு 8 பகுதியாக பிரிச்சிருப்போம். அளவியல் 6, இங்கே பாருங்கள், அளவியல் 6, அதாவது மென்சுரேஷனே ஒரு 6 பார்ட்டாக பிரித்து ஒவ்வொரு பார்ட்டாக உங்களுக்கு வந்து டெஸ்ட் வச்சுருப்போம். அது ஒவ்வொரு கிளாஸஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், மென்சுரேஷன் பாருங்கள், இந்த இருக்கா மென்சுரேஷன் 4, 5, 6. இப்போ மென்சுரேஷன் 1ல் வந்து நீங்கள் வந்து எந்த கிளாஸ்னால் 6th ஸ்டாண்டர்டில் உள்ள மென்சுரேஷனுக்கு மட்டும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் 2ல், அது அளவியல் 2ல் வந்து 7th உள்ள அளவியல் பகுதி மட்டும் உங்களுக்கு டெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 8th வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாற்கரம், இணைகரம், சாய்சதுரம், சரிவகம் இந்த டாப்பிக்கில் இருந்து மட்டும் உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். அது வந்து எங்கே இருக்குன்னா 8th இருக்குது. அடுத்து அளவியல் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கனசதுரம் மற்றும் கனசெவகத்தில் இருந்து மட்டும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அளவியல் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா
உருளை கூம்பு அண்ட் அளவியல் 6ல் வந்து பார்த்திங்கன்னா கோளம் மற்றும் அரைக்கோளம். ஸோ இதில் மட்டும் அதாவது அளவியல்லையே மொத்தமாக உங்களுக்கு டெஸ்ட் இல்லாமல் அதுலேயே சின்ன சின்ன டாப்பிக்காக உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸ் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8 9 10 அப்படின்றது மூவ் ஆகும்போது உங்களுக்கு அளவியலும் ஒரு பெரிய பேர்டனாக தெரியாது. ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடு பண்ணி தான் ஒவ்வொரு டெஸ்ட்டும் இருக்கிறதுனால ப்ளஸ் அதே மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் அண்ட் ப்ரீவியஸ் ஆர் கொஷின்ஸோட கிளாஸஸும் இருக்குன்றதுனால நீங்கள் வந்து தாராளமாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெஸ்ட் சீரியஸ். ஓகே, ஸோ மொத்தம் 61 டெஸ்ட் இருக்குது. இதில் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணுறோம். இப்போ 12th பாலிட்டிலாம் நிறையா படிக்க இருக்கிறதுனால 12th பாலிட்டியவே 2 டெஸ்ட்டாக வச்சுருப்போம். அதே போல் ஹிஸ்ட்ரியும் வந்து நிறைய அதிகமாக ஹையர் கிளாஸஸ் போக போக அதாவது 11th 10th போக போக எல்லாத்தையுமே பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்றது உங்களுக்கு வச்சுருப்போம். ஓகே, ஸோ இது எல்லா போர்ஷன்ஸும் நம்ம 6th 12th ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதில் இருந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமின்னு எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ண பிறகு உங்களுக்கு ஜென்ரல் தமிழில் ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஜிகேயில் ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அண்ட் மேக்ஸில் வந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் அண்ட் கடைசியாக ஒரு மாடல் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த 61 நாளில் நீங்கள் வந்து ஸ்கூல் புக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தமிழ்லேருந்து ஜிகேலேருந்து அண்ட் மேக்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு டெஸ்ட் சீரியஸ் தான் இந்த டெஸ்ட் சீரியஸ். இந்த டெஸ்ட் சீரியஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் சீரிஸை நீங்கள் கரெக்டாக இந்த ஸ்கெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த டெஸ்ட் சீரிஸில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்பினா இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் ஃபோன் நம்பர் இருக்குது, அதில் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாக எது கொடுப்போன்றதை நான் ஏற்கனவே சொன்னேன். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஃபுல்லாகவே வீடியோ கிளாஸஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். வீடியோ கிளாஸஸில் ஸ்கூல் புக் ஃபுல்லாக நடத்தியிருப்போம். அதாவது சிலபஸ் டாபிக்ஸ் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாக நடத்தியிருப்போம். அட் த சேம் டைம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம். இது ரெண்டுமே உங்களுக்கு தாராளமாக 25 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு எதுவுமே வராது. கண்டிப்பாக இதுக்குள்ளே கொஷின்ஸ் இருக்கும். இதை தாண்டி ஒரு சில கொஷின்ஸ் வந்தாலும் உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். இது எல்லாமே கவர் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜிகேயில் ஒன்லைனர்ஸ் 6ல் 6th 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமியோட ஒன்லைனர் மெட்டீரியல்ஸ் எல்லா லெசன்ஸுக்கும் சிலபஸ் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுக்கும் ஒன்லைனர் மெட்டீரியல்ஸ் ஃப்ரீயாக கொடுக்கப்படும். அந்த ஒன்லைனரை மட்டும் படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணாவே போதுமானது இருக்குது. எல்லாத்தையுமே ஒன்லைனர் கவர் ஆகும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. மேக்ஸ் கிளாஸஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு ஹைலைட்டட் எதெல்லாம் முக்கியமோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணி கொடுப்போம். அந்த ஹைலைட்டடை மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது. அண்ட் தமிழுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழோட ஷார்ட் நோட்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஈஸியாக நீங்கள் ரிவைஸ் பண்ணுற மாதிரி படிக்கிற மாதிரியும் தமிழோட ஷார்ட் நோட்ஸ் கொடுக்கப்படும். இது எல்லாமே இந்த டெஸ்ட் சீரிஸில் உள்ளவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படும். இந்த டெஸ்ட் சீரிஸில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.